உதயநிதி ஸ்டாலினோட நடிப்புல கடந்த வாரம் வெளியாகி விமர்சன ரீதியா வெற்றி அடைஞ்சிருக்கும் திரைப்படம் மனிதன். இந்த படத்துல உதயநிதி ஸ்டாலினோட நடிப்பு பாராட்டுக்களை பெற்று வருது. இந்த நிலையில இயக்குநர்கள் சங்கம் தங்களோட பாராட்டுக்களை மனிதன் திரைப்படத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. அந்த விழாவில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு ரொம்ப உண்மையா நேர்மையா முடிஞ்ச அளவுக்கு அந்த கதைக்கு உண்மையா இருந்து பண்ணிருக்கேன். நிறைய கமர்ஷியல் விஷயங்கள் சேர்த்துருக்கலாம். ஆனா இது ஒரு சேலஞ்சா எடுத்து இப்படி விட்டா கூட மக்கள் ரசிப்பாங்க அப்படின்றதுக்காக கண்டிப்பா இவர் என் ஹீரோ மட்டும் இல்ல, தயாரிப்பாளர். இவர் கொடுத்த அந்த தைரியத்துல அப்படியே எடுத்திருக்கோம். நான் 2 பேரை தான் மதிப்பேன் சினிமால. ஒன்னு என் ப்ரொடியூசரு, ஒன்னு என் டைரக்டர். ஏன்னா டைரக்டர் இந்த ராதா ரவி இந்த கேரக்டர்ல போட்டாதாங்க நல்லா இருக்கும்னு சொல்றாரு. இதை சொன்னதை ப்ரொடியூசர் ஏத்துக்கிட்டு நம்மளை வாழ வைக்கிறாரு. மற்ற நடிகர்கள்லாம் அதெல்லாம் நான் யாரையுமே அவ்வளோவா பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. யார் நடித்தாலும் சரி, நம்ம என்ன நடிக்க போகிறோமோ அதானே நடிக்க போகிறோம். ஒன்றும் பெருசாக செஞ்சிட போகிறதில்ல. இந்த படமும் ஒரு விதத்தில் கொஞ்சம் ஸ்பெஷல். ஆஸ் அ டெக்னீஷியனா ஒரு 35 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த கோர்ட் ரூம் ட்ராமா வந்திருக்கு. அதுக்கப்புறம் எந்த படமும் சமீபமா ஒரு 35 இயர்ஸா வரல. திருப்பி அந்த படத்தை எனக்கு பிக்சரைசேஷன் பண்றதுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு எனக்கு இவங்க கொடுத்தாங்க எல்லாரும். அது சரியா பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். தம்பி உதயநிதி ஸ்டாலின் படத்துல நிறைய பேர் புருவத்தை தூக்குனாங்க. ராதா ரவி அந்த படத்துலயா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வேற லைன்ல கேட்கறாங்க. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஐ ஹவ் நெவர் சீன். ஏன்னா வெரி குட் ப்ரொடியூசர் தம்பி. அடுத்தது என்னன்னா, ஒரு என்ன புக் பண்றீங்களோ இல்லையோன்னு சொல்லி தான் பேசினேன் தம்பிக்கிட்ட. ஏன்னா நான் கொஞ்சம் ஏடா கூடம் பிடிச்சிருவேன். சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காத மாதிரி இருப்பேன். அப்போ நான் சொன்னேன், ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் தம்பி, இந்த கதையை எடுத்து நான் நடிக்கிறேன்னு நீ சொன்ன பேர் அதுதான்டா முதல் வெற்றி தம்பி உனக்கு. ஏன்னா எல்லாரும் தயங்குவாங்க. பட் தம்பி தைரியமா எடுத்து இது பண்ணியிருக்காரு. அதையும் சொல்லிட்டு இப்பதான் நீங்க ஆக்டர் லிஸ்ட்ல வந்துட்டீங்க. அதனால இனிமேல் நல்ல நல்ல படங்கள், இனிமேல் அவருக்கு தான் அடுத்தது ஜோரம் செலக்ட் பண்ணணும். இனிமேல் இதே மாதிரி படமா பார்க்கணும், நல்ல படமா பார்க்கணுன்றதுக்காக சொல்றேன். அண்ட் ஆமத் அஃப்கோர்ஸ் அவர் ஒர்க்கு மதி இருக்காரு. அவருடைய ஒர்க்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவனால எந்த கேரக்டரையும் பண்ண முடியும். அதுதான் உண்மை. அது இந்த படத்துல வெளிப்பட்டிருக்காரு. கோர்ட் சீன்ல உண்மையிலேயே அவங்க தாத்தா பவராசக்தியில் எப்படி அனல் பறக்கும் வசனங்கள்லாம் எழுதி சிவாஜி சார் பேசி கைதட்டல் வந்துச்சோ அது மாதிரி உண்மையிலேயே எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு அந்த கோர்ட் சீன்ல. ரொம்ப புதுசா இருக்கு எனக்கு இது. ஏன்னா இந்த மாதிரிலாம் ஓகே எவ்வளவு பேர் ஹிட்னாலும் இந்த படத்துக்கு தான் எனக்கு ஒரு தனி மரியாதை கிடைச்சிருக்கு. அதுக்கு இன்ஃபேக்ட் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்னு கேட்டதே எனக்கு ரொம்ப புதுசு. அதுக்கு இயக்குனர் சங்கத்துக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி நமக்கு ஒரு டெக்னீஷியனுக்கு சப்போர்ட் உள்ள ப்ராஜெக்ட்ஸ் ஹிட் ஆகுனா கண்டிப்பா இவர மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இன்னும் நல்ல படங்கள் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்க ஆதரிச்சதுக்கு ரொம்ப நன்றி.